ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் அனலைசிஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது புது சிலபஸ். ஓகே, போன வருஷம் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வரக்கூடிய இந்த 2026 நடக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கும் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த சிலபஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி எந்த டாப்பிக்கை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம், ஓகேவா, எதை முதல்ல படிக்கலாம், எதை கடைசியாக படிக்கலாம், அதிகமான கொஷின்ஸ் எல்லாமே எந்த யூனிட்லேருந்து வருது, அதில் ஈஸியான யூனிட் எது, நம்ம எந்த யூனிட்டை படித்து ஈஸியாக மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலபஸ் இருக்கா அப்படியே நம்ம ஆரம்பத்துல அப்படியே லைன் பை லைனாக படிச்சணுன்ற அவசியம் கிடையாது. அப்படி படிக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஓகேவா? அப்போ எது பெஸ்ட்டு, எது நமக்கு பெஸ்ட்டு, எதை படித்தா வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து சேவ் பண்ண முடியும், இது எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி அந்த ஒரு அனலைசிஸோட நம்ம வந்து படிக்கும்போது அதுதான் வந்து ஸ்மார்ட் ஒர்க். அப்படியே ஃபுல்லாக படிக்கிறது ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அதில் எது நமக்கு வரும் வராது, எது நமக்கு பிடிக்கும் பிடிக்காது, எது பெஸ்ட்டு, எது வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுன்றத நம்ம ஒரு டீகோட் பண்ணி படித்தோம் அப்படின்னா அதுதான் ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? இந்த ஹார்ட் ஒர்க் மட்டும் இருக்கிறத விட கூட ஸ்மார்ட் ஒர்க்கு நம்ம சேர்த்து படிக்கும்போது ஈஸியாக நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் மற்றவங்களோட. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ நம்ம இது ஃபுல்லாகவே இந்த வீடியோ பதிவில் ஒரு ½ அன் ஹவரில் இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸை தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து அனலைஸ் வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அது சம்மந்தமான வீடியோஸும் அதேமாதிரி நம்ம யூடியூப்பில் யூனிட் வைஸாக வந்து வீடியோ கிளாஸ் வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அதுக்குண்டான 2 டெலகிராம் சேனல் லிங்க் வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஒன்று வீடியோ கிளாஸ்க்குன லிங்க்கு, ஒன்று நம்ம அகாடமியோட அஃபிஷியல் டெலகிராம் சேனல் லிங்க். அது ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதில் கட்டாயம் வந்து விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து சிலபஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ சிலபஸ் அப்படின்னும் போது நமக்கு நல்லாவே தெரியும், குரூப் 4 எக்ஸாம்ன்றது ஒரு சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன். அதாவது ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை. ஓகேவா? மொத்தமாக வந்து 200 கொஷின், 300 மார்க். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்னை பற்றின ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். அதுக்கான பிளேலிஸ்ட்டும் கிரியேட் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா குரூப் 4 எக்ஸாம் பற்றின டீட்டெயில் தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ அந்த 300 மார்க் அப்படின்னும் போது இங்கே 200 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அதை வந்து 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்கன்றத நம்ம முன்கூட்டியே பார்த்துருந்தோம். பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்னென்ன டாப்பிக்கில் எவ்வளோ யூனிட் வருதுன்றத ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து பார்ப்போம். ஓகேவா? இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பிடிஎஃப், இந்த பேஜுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலுமே நான் போஸ்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் டீகோட் பண்ணுறத ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னும் போது மொத்தம் எவ்வளோ சொல்லியிருந்தேன்? 200 கொஷின். ஓகேவா? இந்த 200 கொஷினை வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுன்னா 100 கொஷின் தமிழ்லேருந்து. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே. இந்த ஜிகே இருக்கக்கூடிய கொஸ்டினே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ், அதாவது பியூர் ஜிகேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 கொஸ்டினும், மேக்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஸ்டினும் கேட்குறாங்க. அப்போது 100, 175, 200 கொஸ்டின் இதான் வந்து கேட்கக்கூடியது. ஓகேவா? ஸோ இது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த தமிழ்லேருந்து மொத்தமாக ஒரு 7 யூனிட் கேட்குறாங்க. அந்த 7 யூனிட்லேருந்து தான் இந்த 100 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அதே மாதிரி தான் ஜிகேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7 யூனிட் வச்சுருக்காங்க. யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் மொத்தமாக 7 யூனிட். அப்போ ஒட்டு மொத்தமாக இந்த 200 கொஸ்டின் எத்தனை யூனிட்னா மொத்தமே 14 யூனிட்ஸ் தான். இந்த 14 யூனிட்ஸை நம்ம வந்து கவர் பண்ணாலே போதும், நாம் வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? அந்த 14 யூனிட் என்ன, அதில் வெயிட்டேஜ் யூனிட் எது, ஓகேவா, நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக் எது, என்னென்ன யூனிட்லாம் இருக்குது, அதில் எதை நம்ம வந்து பெஸ்ட்டாக எடுத்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணணும் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து தமிழ் எடுத்தோன்னா மொத்தம் 7 யூனிட் சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த 7 யூனிட்டில் நம்ம ரெண்டாக பிரிக்கும் போது என்ன பிரிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம். ஓகே, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம இந்த டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த 7ஆவதாக இருக்கக்கூடிய அந்த 7th யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உரைநடை அல்லது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியம் 2 வச்சுக்கலாம். உரைநடையும் இலக்கியம், அதாவது தமிழ் சான்றோர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். முக்கிய கிட்டத்தட்ட 20 சான்றோர்கள், தமிழ் சம்பந்தமான விஷயங்கள், திருக்குறள் தொடர்பான செய்தி எல்லாமே இதில் வந்து கேட்டுருவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெமரி டாபிக். ஃபுல் அண்ட் ஃபுல் அது இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டாப்பிக்கும் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதில் மெமரி டாப்பிக்கும் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கூடிய டாப்பிக்கும் இருக்குது. ஓகே, ஆனால் அண்டர்ஸ்டாண்ட் டாபிக் தான் அதிகமாக இருக்கும். அதாவது நம்ம புரிஞ்சு படித்தாதான் இந்த முதல் 1லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட்டை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
புரியுதுங்களா? அதே மாதிரி நம்ம 7th யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ணோம், மக்கப் பண்ணாலே கிளியர் பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அது உள்ள நம்ம இருக்கக்கூடிய பார்ட்டை வந்து அவங்க ஒன்றா தான் கொடுத்துருக்காங்க. நாம நமக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஜிகே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜிஎஸ் சொன்ன பார்த்தீங்களா 75 கொஸ்டின். இந்த 75 கொஸ்டினுமே யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது. எதை சொல்லுது? இந்த ஜிஎஸ் பியூர் ஜிகே 75 கொஸ்டின். இது எல்லாமே நம்ம வந்து மெமரி பண்ணி படிக்கக்கூடிய டாபிக். சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த எக்கனாமிக், பாலிட்டி சம்மந்தமான விஷயம். இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெமரி தான். இதில் வந்து பார்த்தா இருக்கக்கூடிய கண்டென்ட்ல டாப்பிக்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 80% என்ன அப்படின்னா மெமரி டாபிக் தான். ஒரு 20% தான் அண்டர்ஸ்டாண்ட் டாபிக். அதே மாதிரி தான் இங்கே அப்படியே அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? 20% தான் மெமரி, மீதி 80% அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மேக்ஸ். மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா அந்த கடைசி 7th யூனிட் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் போட முடியும். மெமரி பண்ணால் ஃபார்முலா மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஒரு 90% வந்து பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட்னா ஒரு 10% வந்து மெமரி பண்ணணும். அதாவது இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே மைண்டில் வச்சுனா தான் நம்ம படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்படியே ஆப்போசிட் பாருங்க. இதில் 1லேருந்து 6 யூனிட் வரைக்குமே அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஒரு யூனிட் மட்டும் மெமரி டாபிக். அப்படியே ஜிகேல பார்த்து அப்படியே உல்ட்டா 1லேருந்து 6 வரைக்கும் மெமரி டாபிக்கு அதிகமாக இருக்க டாபிக்கு. 7th யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் தான். ஓகேவா? இதில் அந்த ஒரு சூட்சமத்தை வந்து பார்த்தா டிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மொத்தமாக தமிழில் 7 யூனிட்டு, ஜிஎஸ்ல 7 யூனிட், மொத்தமாக 14 யூனிட் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? சரிங்க சார். இப்போ வந்து 14 யூனிட் சொல்லிட்டீங்க, 7 யூனிட் சொல்லிட்டீங்க. எழுதில் எதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும்? இந்த டவுட் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். சரிங்களா? ஓகே, அதை நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ் எடுத்துட்டு வச்சுங்களேன். தமிழில் 1லேருந்து 7 சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா? அதில் யூனிட் 1 எடுத்துறீங்க அப்படின்னா இலக்கணம். அதாவது எழுத்தும் சொல்லும் சேர்ந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுல இருந்து எவ்வளவு கொஸ்டின்னா கிட்டத்தட்ட 25 கொஸ்டின் கேட்குறாங்க. அதாவது 4ல் ஒரு பங்கு சொல்லலாம். ஓகே, மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் இருக்கு? 100 கொஸ்டின் இருக்குன்னா 100 கொஸ்டின் 25 என்னது? 4ல் ஒரு பங்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இலக்கணம் முதல் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 யூனிட்ல 6 யூனிட்டோட 25 கொஸ்டின் இருக்கு. ஓகே, அடுத்து யூனிட் 2. யூனிட் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லகராதி. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அடுத்தது யூனிட் 2. அடுத்து யூனிட் 3 எடுத்துட்டீங்க அப்படின்னா எழுதும் திறன். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின். சரியா? அதோட நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4, 5, 6 இது மூணுத்தையும் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். யூனிட் 4, 5, 6 அப்புறம் பார்த்துக்கலாம். 7th யூனிட் எடுத்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் தமிழ் சான்றோர். ஓகேவா? இதில் மட்டும் ஒரு 15 கொஸ்டின். மொத்தமாக பாருங்க 25, இது 45, 45, 50, 70 கொஸ்டின். அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்ல இந்த 4 யூனிட் தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுடுங்க. மீதி அந்த 3 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை படிக்காம போக போகிறது கிடையாது. ஏன்னா தமிழில் வந்து கண்டிப்பாக நம்ம 90 அபோவ் எடுத்தாதான், ஓகே, 90க்கு மேலே மார்க் எடுத்தாதான் அந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வர முடியும். சரிங்களா? இப்போ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் இருக்கு. ஓகேவா? முன்னாடிலாம் வந்து தமிழை 95, 96 அசால்ட்டாக போடுவாங்க. ஆனால் இப்போ நம்ம 90ன்றது ரொம்ப பெரிய பாடாக இருக்கு. சரியா? ஸோ அப்போ அப்படின்னும் போது இந்த முதல் 4 யூனிட்டை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அந்த மீதி கூட அந்த 3 யூனிட்ல வந்து நமக்கு புரியாத புதுசாக சில டாபிக் வந்து வச்சிருக்காங்க டிஎன்பிசி. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நம்ம நிறைய வந்து மெமரி பண்ணக்கூடிய விஷயம், அதாவது கலைச்சொற்கள், அப்புறம் பிறமொழி சொற்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலையங்க செய்திகள், இந்த மாதிரி வந்து நம்ம குழப்பக்கூடிய டாபிக் நிறைய டாபிக் வந்து இருக்கும். அதே மாதிரி கம்மியான கண்டென்ட் தான். ஒரு யூனிட்ல 5 கொஸ்டின் தான், ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின் தான், அந்த மாதிரி வந்து கம்மியாக வச்சிருப்பாங்க. ஓகேவா? நாம மார்க் படி பார்த்தாலும் சரி, கண்டென்ட் வைஸ் பார்த்தாலும் சரி, அண்டர்ஸ்டாண்ட் வைஸ் பார்த்தாலும் சரி, இந்த முதல்ல இந்த 4 யூனிட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த முதல் 4 யூனிட் வந்து நம்ம கவர் பண்ணும்போது 70 கொஸ்டின், கிட்டத்தட்ட 70% ஆஃப் கொஸ்டினை நம்மளால கவர் பண்ண முடியும். மீதி இருக்கக்கூடிய 3 யூனிட் வந்து பாருங்க, மொத்தமா 7 யூனிட்ல 4 யூனிட் கவர் பண்ணா 70% கொஸ்டின், மீதி 3 யூனிட்டுக்கு 30% தான். ஸோ அப்போ நம்ம எது பெஸ்ட்ன்றதை நம்மளே இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். புரியுது நான் சொல்லக்கூடியது? ஸோ அப்போ என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த 4 யூனிட் தான் நீங்க முதல்ல படிக்கணும். இதை நான் வந்து பிடிஎஃப்ல வந்து நான் கொடுக்குறேன், அதிலே ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே, அடுத்தது நம்ம ஜிகே எடுத்துன்னு வச்சுக்காமே.
இப்போ ஜிகேன்னும் போது 100 கொஷினா மொத்தமாக 7 யூனிட் இருக்குது ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 வந்து சயின்ஸ், யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரபி, யூனிட் 3 வந்து ஹிஸ்ட்ரி அண்டு ஐஎன்எம் போயிடும் ஓகேவா. யூனிட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி, அப்புறம் வந்து 5 வந்து எக்கனாமிக், அதுக்கப்புறம் வந்து 6 வந்து யூனிட் 6 டாபிக், அப்புறம் 7. இதை என்ன பண்ண போறோம்னா, அப்போ முதல்ல பார்த்தோம் முதல் யூனிட்டு, முதல் 3 யூனிட் பார்த்தோமா, நம்ம தமிழில் வந்து முதல் 3 யூனிட் பார்த்தோமா, மெயினானது இங்கே முதல் 3 யூனிட் பார்க்க போகிறது கிடையாது. இது முதல் 3 யூனிட்டை பார்க்க போகிறது கிடையாது சரிங்களா. அந்த கடைசியாக இருக்கக்கூடிய 4 யூனிட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே. நம்ம வந்து தமிழ் என்ன பார்த்தோன்னா நடுவில் இருக்கக்கூடிய 3 யூனிட் நம்ம பார்க்கல, யூனிட் 4, 5, 6 பார்க்கல. இங்கே முதல் 3 யூனிட் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. டேரெக்டாக 4வது யூனிட் தான் நம்ம வந்து வரப்போம் ஓகேவா. ஸோ 4வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன், கரெக்ட் தான். யூனிட் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஓகேவா. இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்னா 15 கொஸ்டின் கேட்குறாங்க டிஎன்பிசி. அடுத்தது யூனிட் 5 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக், இதுலேருந்து எவ்வளோனா 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்புறம் யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 டாபிக் அப்படி தான், ஏன்னா அது பெருசாக இருக்கும், தமிழ்நாடு கலை பண்பாடு அப்படின்ற மாதிரி வரும் சரியா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. அடுத்தது யூனிட் 7, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ். ஸோ இதுலேருந்து எவ்வளோனா 25 கொஸ்டின் ஓகேவா. அப்போ என்னாச்சு 20, 20, 40, 50, 55, 60, 70, 80 மொத்தமாக 80 கொஸ்டின் கவர் பண்ணும். புரியுது நான் சொல்றது. அப்போ என்னன்னா, அப்போ நம்ம தமிழில் அந்த 7ல் 4 யூனிட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைச்சி நமக்கு 70 கொஸ்டின் கிடைச்சிது. அதே மாதிரி இந்த ஜிகேல வந்து பார்த்தா இருக்கக்கூடிய 7 யூனிட்ல 4 யூனிட் நம்ம வந்து கவர் பண்ணும்போது நம்ம இது கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறோம். அதாவது 80 கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆகுது. அப்போ 84 180 எவ்வளோ 80% தானே. அப்போ 80% கொஸ்டின் ஓகேவா. ஸோ அப்போது நீங்கள் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண நினைக்கிறீங்க அல்லது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன படிங்க ஏது படிக்கிறது குழப்பத்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக வரக்கூடிய டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேவா. ஸோ அப்போ அப்படின்னும் போது நம்ம எந்த ஆங்கிளில் படிக்கலாம், மொத்தம் அந்த 14 யூனிட் தமிழ் ஜிகே நான் 2 சேர்த்து சொல்கிறேன்ப்பா. இந்த 14 யூனிட்டில் தமிழில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அந்த 7 யூனிட்டில் ஃபஸ்ட்டு 4 யூனிட் ஓகேவா. யூனிட் 1, 2, 3 and 7 ஓகேவா. இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்குறாங்க 70%. அடுத்து இருக்கக்கூடிய 3 யூனிட்ல வந்து எவ்வளோ கேட்குறாங்க 30%. அதே மாதிரி ஜிகே எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் 7 யூனிட் இருக்குங்களா, இது தமிழ், இது ஜிகே. இதில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதையும் அதே மாதிரி தான் 4 யூனிட், யூனிட் 4, 5, 6, 7 இந்த 4 யூனிட்லேருந்து கிட்டத்தட்ட 80% ஆஃப் கொஸ்டின்ஸ் ஓகேவா. அடுத்து மீதி இருக்கக்கூடிய 3 யூனிட் என்னது சயின்ஸு, ஜாகிரபி, ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க ஓகேங்களா. புரியுது நான் சொல்கிறது. ஸோ அப்போ என்னென்னா இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எதுன்றது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுட்டு இருப்பீங்க ஓகேவா. அப்போ மொத்தம் இருக்கக்கூடிய இந்த 14 யூனிட்டில் இந்த 8 யூனிட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இந்த 8 யூனிட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஓகே 14 யூனிட்லேருந்து 200 கொஸ்டின் அப்படின்னா இந்த 8 யூனிட் வந்து மட்டுமே கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ் வந்தது. மீதி இருக்கக்கூடிய இந்த 6 யூனிட்லேருந்து எவ்வளோ 50 கொஸ்டின் தான். கணக்கு படி தெரிஞ்சுங்களா உங்களுக்கு பாருங்க. இப்போ வந்து பார்த்தா 4 யூனிட், மீதி வந்து பார்த்தா 30 கொஸ்டின், இதில் ஒரு 20 கொஸ்டின். அப்போது இந்த மீதி கூட இந்த தமிழில் 3 யூனிட்லேருந்து 30 கொஸ்டின், ஜிகே 3 யூனிட்லேருந்து 20 கொஸ்டின், அப்போ 20 30 சேர்த்தா 50 கொஸ்டின் தான். ஸோ அப்போது மொத்தருடைய 14 யூனிட்ல நீங்கள் 14 யூனிட்டையும் ஃபர்ஸ்ட்லேருந்து அப்படி ஒன்றா படிக்கிறத விட முதல்ல இந்த 8 யூனிட்டை ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா 150 கொஸ்டினுக்கு தயாராகலாம். 150க்கு 150 கிடைச்சிருமா சார் அப்படின்னா நீங்கள் 150 கொஸ்டின் தயாராக போகிறீங்க. அதில் நீங்கள் எவ்வளோ படிச்சா அதுக்கேற்ற மார்க் வரப்போகுது அவ்வளோதான். உடனே கீழே கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் 150 தயாராகிட்டா 150 வந்துருமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேவா, 7ஆம் அறிவு கொண்டவர்கள் ஓகேவா. ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எஃபெக்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் வரப்போகுது. எஃபெக்ட் கம்மியாக போட்டால் கம்மியாக மார்க் வரப்போகுது, அதிகமாக போட்டால் அதிகமாக வரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துல நாம வந்து பார்த்தீங்கன்னா 150 போட்டால் 150 வரும்னு நினைக்கிறது அடிமுட்டால் தான் சரியா. ஆனால் ஏதோ நம்ம வந்து மார்க் கம்மியாக வரக்கூடிய டாப்பிக்லேருந்து அதிகமாக உட்காந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதோட அதிகமாக கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக்லேருந்து அதிகமாக என்ன பண்ணுறோம் சொல்லுங்க பார்த்தியா. அதாவது
பெத்த முதலீடு பெத்த லாபம் அப்படின்ற மாதிரி அதிகமாக கொஸ்டின் இருக்க டாபிக் நம்ம உட்காந்து அதிக நேரம் படிச்சா அதிகமாக மார்க் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரியா? அப்போ லைனாக நீங்கள் யூனிட்டை படிச்சுன்னு வரும்போது இல்லை ஏதோ ஒன்று ஒவ்வொரு யூனிட்டாக படித்து மார்க் எடுத்த விட அதிகமாக கொஸ்டின் வரக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 8 யூனிட் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 150 கொஸ்டினை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், செகண்ட் பாயிண்ட்ல மீதி 6 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின். ஓகேவா? இது நீங்கள் ஒரு டாப்பிக்கை கூட வச்சுக்கலாம். அதாவது டார்கெட் 1ல 8 யூனிட், டார்கெட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 6 யூனிட். ஓகே, அப்போ நீங்கள் 200 கொஸ்டின் தயாராக தான் போகிறீங்க. அதில் மிக முக்கியமான கொஸ்டினை ஃபர்ஸ்ட் டைம் முடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இதை மைண்ட் வச்சுட்டு படிங்க. இதுதான் நம்ம வந்து அனலைஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அனலைசிஸ் நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னாலே நாம தேவையில்லாத டாப்பிக்கை போயிட்டு நம்ம படித்து நம்ம நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. எதை படிக்கணுமோ அதை மட்டும் தெளிவாக படித்து அழகாக மார்க் எடுத்துட்டு போயிடும். சரியா? இது எப்பயுமே மைண்ட் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன படிச்சுன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம டாபிக் வைஸாக என்னன்றதை பார்க்கலாம். ஓகேவா? சிலபஸ் ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, இதில் வந்து சிலபஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழை முதல்ல கொடுக்காம ஜிகே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தமிழை வந்து பார்த்துருவோம். இதான் நம்ம தமிழ் கொஷின். ஓகேவா? ஸோ தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னா 100 கொஷினை நம்ம வந்து முன்கூட்டியே பார்த்துருந்தோம். ஓகேவா? ஸோ 100 கொஷின் வந்து கேட்குறாங்க. அதில் முதல்ல நான் சொன்ன இலக்கணத்தில் எழுத்து சொல்லதிகாரம் இதுல எவ்வளோ கொஷின், 25 கொஷின். இது எல்லாமே நமக்கு வந்து தெரிஞ்ச நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அதாவது பழைய சிலபஸ் இருக்கக்கூடிய டாப்பிக்கு தான் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க. நம்ம புதுசாக இதில் எதுவுமே வந்து பார்க்க போகிறது கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு சிலபஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதே தான் நம்ம புத்தகத்தை பேஸ் பண்ணி தான். ஓகேவா? ஆனால் நம்ம புக்கும் படிக்கணும், அவுட் சோர்ஸும் நம்ம நிறைய படிக்கணும். ஓகேவா? ஏன்னா கேட்கக்கூடிய 100 கொஷின் கேட்குறாங்க தமிழில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 கொஷின், அந்த 60லுமே 40 கொஷின் புக்கு, 20 கொஷின் இன்டைரக்டாக கேட்குறாங்க. அதாவது புக்கை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் பார்க்குற மாதிரி. மீதி 40 கொஷினுமே என்னென்னா அவுட் சோர்ஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம புக்கையும் படிக்கணும், அவுட் சோர்ஸையும் சேர்த்து படிக்கணும். ஓகேங்களா? அப்படி படித்தா தான் நம்ம வந்து ஃபுல் மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ இந்த டாபிக் இப்போ எக்ஸாம்பிள் சந்திப்பிழையா, சந்திப்பிழையை பற்றி புக்கில் எங்கே இருக்குன்னு படிக்கணும், புக்கை தாண்டி சந்திப்பிழை எங்கே இருந்தாலும் படிக்கணும். அவ்வளோதான். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த எந்த அவுட் சோர்ஸ் படிக்கின்றதுலாம் கிடையாது. ஓகே, எந்த அவுட் சோர்ஸில் சந்திப்பிழை இருந்தாலும் படிக்கணும், அதான் அவுட் சோர்ஸ். இந்த புக்கை மட்டும் படி அந்த புக்கை மட்டும் படின்றது கான்செப்டே கிடையாது. ஓகேவா? இங்கே ஒரு புக்கு மட்டும் படித்தா இந்த மட்டும் படித்தா போதுன்ற மாதிரி கான்செப்ட் இப்போ கிடையாது, இதுக்கப்புறம் கிடையாது. இதுக்கப்புறம் நாம் கண்ணில் படக்கூடிய டாபிக் சிலபஸ் கவர் டாபிக் அப்படின்னா கட்டாயம் படிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது யூனிட் 2 எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சொல் அகராதி. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 15 கொஷின்ஸ். ஓகேவா? அடுத்து இருக்க ஒரு டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேவா, யூனிட் 3 எழுதும் திறன். சொன்ன பார்த்தீங்கன்னா 15 கொஷின். அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் இதான் முக்கியமானது. நான் சொன்ன பார்த்தீங்க அந்த 3மே வந்து டம்மின்னு நான் சொல்ல வரலப்பா. ஓகே, இன்னைக்கு இதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னா படிக்கக்கூடாதுன்னு சொல்ல. இதை நீங்கள் முதல்ல படித்து கம்மியான கொஷினுக்கு வந்து பார்த்தா நீங்கள் போராட்டத்தோட அதிகமான கொஷினுக்கு ஃபைட் பண்ணுறது ரொம்ப வசதியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 4 இது கலைச்சொற்கள். முழுக்க கலைச்சொற்கள் தான் நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். 10 கொஷின் கேட்குறாங்க இதுலேருந்து. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அழகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதுலேருந்து ஒரு 15 கொஷின். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 இது வந்து பார்த்தீங்கன்னா எளிய மொழிபெயர்ப்பு ஒரு 5 கொஷின் தான். ஓகேங்களா? சமத்தியா 10 25 30 கொஷின். இந்த 30 கொஷின் 3 யூனிட்லேருந்து வருது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 4 யூனிட்டை படித்து நம்ம 70 கொஷின் கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம சைட் பை சைடு அதை படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. கடைசி யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7. ஓகேவா? இது நமக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே சரி, ஓகே, மற்ற யூனிட் கவர் பண்ணும்போது இது கம்மி தான். ஓகே, இது முழுக்க நம்ம மக்கப் பண்ணால் போதும். சரியா? 20 அதிகாரம் இருக்கு, 20 சான்றோர் இருக்கு, அவ்வளவுதான். 20 அதிகாரம் 20 சான்றோர், இதை நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சரியா? பாருங்க, மொத்தம் அவங்களே கொடுத்துருவாங்க 20 அதிகாரங்கள் திருக்குறள். அதே மாதிரி சான்றோர்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மொத்தம் ஓவிய சாமிநாத ஐயர், தேப்பவனர், லக்குவனார், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவனைய பாவாணர், பாவலர் பெருஞ்சித்தனார், ஜி பொப்பு, வீராமுனிவர், அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக 20 சான்றோர்கள். அப்புறம் தமிழை பற்றின சில விஷயம் 14 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது அறநூல்கள், அவ்வளோதான். அவ்வளோ டாபிக் தான், பெருசாக பார்க்கறது நம்ம இருக்காமல் இருக்கும். சரியா? இப்போ திருக்குறள் 20 சான்றோர்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதுக்கப்புறம் தமிழை பற்றின செய்தி, அப்புறம் அறநூல்கள், அவ்வளோதான். இதுதான் வந்து யூனிட் 7 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? இது நியூ புக்கு ஓல்டு புக்கை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா அதுக்கு டிஎன்பிசியே வந்து ஒரு கொடுத்துருக்காங்க, அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு. மீதி எல்லாம் அவுட் சோர்ஸில் போய் கேட்குறாங்க. ஆனால் இதுக்கு அவுட் சோர்ஸ் போகாமல் புத்தகத்துக்குள்ளே தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் போன வாட்டி அகர முதலி மட்டும் கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்கப்பா. ஏன்னா அகர முதலின்ற ஒரு டாபிக் இங்கே இருக்குது நமக்கு சிலபஸில். இதோ பாருங்க,
இது மட்டும் புக்கை தாண்டி வெளியே ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? 1 or 2 கொஷின் போகலாம். மேக்ஸிமம் நியூ புக் ஓல்டு புக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாலே நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் உங்களால். சரிங்களா? ஓகேப்பா. ஸோ தமிழ் இந்த 7 யூனிட் தான். ஓகேவா? இதில் முதல் 3 யூனிட் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஓகேவா? மொத்தமாக தமிழ்லேயே ஓகே எவ்வளோ இருக்குன்னா இந்த யூனிட் ஃபுல்லாகவே 66 டாபிக்ஸ் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது டோட்டலாக? இந்த 7 யூனிட்டுமே நீங்கள் சேர்த்தா எவ்வளோ வருது? 66 டாபிக் தான். இந்த 66 டாபிக்ன்றது நம்ம உள்ள ஒரு சில சப் டாபிக்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ஒரு 100 டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒட்டு மொத்தமாக எவ்வளோ இருக்கலாம்? 100 டாபிக் தான். ஒட்டு மொத்தமாக 100 டாபிக் தான். இந்த 100 டாப்பிக்கை படிச்சுன்னா 100 கொஷின். ஓகே, அதில் சில டாபிக் பெருசாக இருக்கும், சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது முக்கியம் இல்லை. ஆனால் 100 டாபிக் நம்ம வந்து பிரித்து இப்போ சந்திப்பை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திப்பை எடுத்து வல்லினம் மிகுமிடம் மிகாயிடம் அது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தா தான் சந்திப்பையை பார்க்க முடியும். ஓகேவா? அப்போ வல்லினம் மிகுமிடத்துக்கு ஒரு டாபிக், மிகாயிடம் ஒரு டாபிக் கூட நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, அதுமாதிரி வந்து தொகை சொற்கள் தொடர் வகை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர் 2 தொடர் இருக்குது. இந்த தொடர் வகைன்னு ஒரே டாப்பிக்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக் இப்போ ஒன்றா இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நம்ம சப் டாபிக் வந்து 2 3 இருக்கும். அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக ஒரு 100 டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கோம். அந்த 100 டாப்பிக்கான வீடியோஸை ராம் சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் கிளாஸ் எடுக்கும்போது கொடுப்பார். சரிங்களா? ஸோ அதையுமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிவிடும், பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேப்பா. ஸோ தமிழ் இவ்வளோ தான். அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த ரிவர்ஸ் வந்து போயிடலாம். ஓகே, அதுமாதிரி இன்னொரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழில் எப்படி இருக்குன்னா ஒரு டாப்பிக்கில் இன்னொரு டாபிக் வர 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 வந்து கொஷின்ஸ் குறைஞ்சிட்டே வந்திருக்கும். முதல் யூனிட் வந்து 25 கொஷின், அப்புறம் 15, அப்புறம் 15, அப்புறம் 10, அப்புறம் 5, கடைசி யூனிட் மட்டும் 15 வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் ஜிகேலையும் வந்து பார்த்தீங்கன்னா முதலேருந்து வர 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 வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கும். இப்போ முதல் யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் தான், 2வது யூனிட் 5 கொஷின் தான், 3வது யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின், அப்புறம் 15, அப்புறம் 20, அப்புறம் 25. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணும்போது நான் பார்த்த விஷயம். ஓகேவா? ஏதோ ஒரு அடிப்படையில் தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நாம் அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் ஜெயிச்சிடலாம். ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ மேக்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க 2 பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. நான் எவ்வளோ சொல்லி இந்த மேக்ஸில் 25 கொஷின் சொன்னால் அந்த 25 கொஷின் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஷின், ரீசனிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொஷின். ஓகே, ரெண்டுத்தையும் நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணால் மொத்தமாக நமக்கு வந்து ஒரு 20, சரி இதில் ஒரு 5, இதில் ஒரு 10, மொத்தமாக ஒரு 25 டாபிக் நமக்கு தேரும்பா. மொத்தமே 25 டாபிக் தான் மேக்ஸில். 25 ஒரு 30 டாபிக் வச்சுக்கலாமே. ஒரு 5 டாபிக் டம்மி டாபிக் வச்சா கூட, ஏன்னா எப்பனா ஒரு சமயம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் அப்படின்னா வெறும் 25 ஒரு 30 டாபிக் தான்பா. இந்த 25 டாப்பிக்கை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, அதை பண்ணிட்டாலே போதும், நம்ம சக்ஸஸை கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஓகே, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடில் தான் 15 கொஷின் கேட்குறாங்க. ரீசனிங்கில் கடந்த எக்ஸாம்லாம் கவர் பண்ணும்போது ஒரு 16 கொஷின் 17 கொஷின். இந்த ரீசன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 9 கொஷின் கிட்ட கேட்குறாங்க. சரியா? அக்யூரேட்டாக அதே மாதிரி தான் கேட்டிங்க அப்படின்னா சில கொஷின் மாறுது, ஆனால் ரொம்பலாம் மாற்றம் இல்லை. ஓகேவா? 15 கொஷின் சொல்லிட்டு ஒரு 16 17 கேட்குறாங்க. 10 கொஷின் சொல்லிட்டு ஒரு 9 8 அப்படி கேட்குறாங்க. ஓகேவா? மோரார் ரொம்ப அப்ராக்சிமேட்டாக தான் வந்து கேட்குறாங்க. பிரச்சனை இல்லை. ஓகேவா? எப்படி கேட்டாலுமே நம்ம போடுற மாதிரி தான். இது வந்து நம்ம வந்து 10ஆம் வகுப்பு திறன் கல்வியாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நியூ புக்கு ஓல்டு புக் அதோட போகணும்னு அவசியம் இல்லை. புக்கு இப்போ நியூ புக்கில் இருக்கக்கூடிய கணக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் இது 3 மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய மார்க் வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இன்னும் கேட்டால் புக்கை கூட நம்ம பார்க்கணும் அவசியம். ஏன்னா புக்கில் இருக்கிற எல்லா கொஷினுமே வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டாங்க. ஓகேவா? அப்போது 2020 2025 வரைக்கும் கேட்டேன். இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டேன் மேக்ஸ் கொஷின். எல்லாத்துலையும் கேட்டேன் மேக்ஸ் கொஷின். ஓகேவா? ஸோ இதை எடுத்துக்கோங்க, இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கு இதில் வந்து அவ்வளோலாம் கிடையாது. ஓகேவா? இப்போது இந்த ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே ஒரு 20லேருந்து 22 கொஷின் போட்டுடலாம். ஓகே, இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து வருதுப்பா, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம மேக்ஸில் வந்து ஒரு 25 ஒரு 24 கணக்கு 23 கணக்கு எடுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இந்த கடைசி 5 வருஷம் கொஷின் பேப்பர் ஒரு வருஷத்துக்கு ஒரு 30 எக்ஸாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ 5 வருஷம் 5 3 150 கொஷின். ஓகே, அப்போது ஒரு 400 கொஷின் ஒரு 600 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கலாமே. குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு 1000 கொஷினை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். புக்கில் இருக்க ப்ராக்டிஸ் சம்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே போதும். ஓகேவா? நாம் இதை பேஸ் பண்ணி தான் வரக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸ் போகிறோம் சொல்லி பார்த்தீங்களா,
வீக்ஸுக்கு ஒன் டாபிக் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது சம்மந்தமான வீடியோ கிளாஸுமே அந்த டெலகிராம் சேனல் தான் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது நாம் வந்து இதை தான் ஃபோக்கஸ் பண்ணி போடுவோம். கடந்த 5 இயர்ஸில் கேட்ட கொஷின், புக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா ஆர்எஸ்எல் புக் கொஷின்ஸ், இது எல்லாமே மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கிளாஸஸ் வந்து கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ அது வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். சரியா? ஓகே. ஸோ மேக்ஸ் கிளாஸ் நான் தான் வந்து கொடுக்க போகிறேன். இந்த 25 டாப்பிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணாலுமே ஓகே தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு, அதாவது ரிவர்ஸை பார்த்தா யூனிட் 6 டாபிக் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யூனிட்டே கிடையாது. அத்திப்பட்டின்ற ஒரு கிராமமே அழிஞ்சு போயிருக்குன்ற மாதிரி அந்த இது வந்து இந்த ஒரு அத்திப்பட்டி கிராமம் இப்பதான் உருவாக்கப்படுச்சு. ஒரு 5 வருஷம் முன்னாடி இந்த கிராமமே கிடையாதுன்னு வச்சுக்கிறாங்க. யூனிட் 6 ஒரு டாப்பிக்கே கிடையாது. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழ்லேருந்து ஒரு சில டாபிக் எடுத்திருக்காங்க, நேஷனல் சில டாபிக் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு சில டாபிக் எடுத்து ஒன்னா சேர்த்த ஒரு கலவை தான் இது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் தொடர்பான செய்திகள், சங்க காலம் முதல் இக்காலம் வரையான இலக்கிய வரலாறு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் வருது. திருக்குறள் சம்பந்தமான கொஸ்டின் கேட்கக்கூடிய 20 கொஸ்டின்ல திருக்குறள் இருந்து மட்டுமே ஒரு 5லேருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்டுறாங்க. இந்த தொல்லியல் கணக்குல 2 கொஸ்டின் வருது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இந்த விடுதலை போட தமிழ்நாட்டின் பங்கு, ஓகே, சீர்திருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மீதி இருக்கக்கூடிய கொஸ்டினா நம்ம ஒன்றா சேர்த்தோன்னா 20 கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். அதாவது கொஷின்ஸ் ரிப்பீட்டாக வரக்கூடிய டாப்பிக்லாம் எதுன்றதை மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்குறேன். அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு, அதாவது இந்த யூனிட் எடுத்தால் கூட இதில் இதை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 5 என்ன அப்படின்னும் போது இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம். ஓகேவா? ஆக்சுவலாக பழைய சிலபஸ் தான் வந்து இந்திய பொருளாதாரம் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகன்றது யூனிட் 9 அப்படின்னு டாபிக் இருந்துச்சு. ஓகே, பழைய சில இப்போ நம்ம யூனிட் 6 பார்த்தோம் பார்த்தீங்களா? இது என்ன அப்படின்னா பழங்காலத்தில் யூனிட் 8 இருந்துச்சு, அதை யூனிட் 6 மாற்றிட்டாங்க. இது என்ன பண்ணிருக்காங்க, யூனிட் 9 அதை என்ன பண்ணாங்கன்னா இந்த எக்கனாமிக்கோட சேர்த்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூர் எக்கனாமிக்ஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு எக்கனாமிக்ஸ் இருக்குது. இது 2 பார்ட்டாக நீங்கள் பிரித்து படிக்கணும். பியூர் எக்கனாமிக்னா அது எக்கனாமிக்ஸ் மட்டும் தான். கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி நம்ம எதுவுமே படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் 5 திட்டங்கள், திட்டக்குழு, சரிங்களா, பசுமை புரட்சி, இது எல்லாமே பியூர் எக்கனாமிக். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ட் எக்கனாமிக் அப்படின்னா ஆர்பி பற்றி நீங்கள் படித்தாலும் இப்போ ரெப்போ ரேட் என்ன இருக்குது, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் என்ன இருக்குது, ஜிஎஸ்டி, இப்போ ஜிஎஸ்டி இந்த வருஷம் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ கிளைம் ஆயிருக்கு, எவ்வளோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்தோன்னா கிளைம் பண்ணியிருக்காங்க, அதிகமான ஜிஎஸ்டி இன்கம் பண்ண கேபிட்டல் எது, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. அப்போ அது கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி 2 ஆங்கிள் பிரித்து படித்தாலே போதும். ஓகேவா? ஸோ அப்போ அப்படின்னும் போது கேட்குற 20 கொஸ்டினில் கிட்டத்தட்ட 4லேருந்து ஒரு 5 கொஸ்டின் கிட்ட ஸ்கீம் மட்டுமே கேட்குறாங்க. திட்டங்கள், அது மத்திய அரசா இருக்கட்டும் மாநில அரசு ரெண்டுமே கலந்தா மாதிரி ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் கிட்ட ஸ்கீம்ஸ் மட்டுமே வருது. அதுக்கு அடுத்தது ஒரு 10 கொஸ்டின் கிட்ட பியூர் எக்கனாமிக்ஸ் வச்சுக்கலாமே, ஒரு 5 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அவ்வளோதான்பா. இப்படிதான் வந்து இந்த 20 கொஸ்டினுமே ஃப்ரேம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற படிச்சாலே போதும். இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் வரக்கூடிய டாப்பிக்கை நான் ஹைலைட் பண்ணி பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அடுத்து பாருங்க, யூனிட் 4 என்ன அப்படின்னா இந்திய ஆட்சியல், அதாவது இந்தியன் பாலிட்டி, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. மொத்தம் இதில் ஒரு 15 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை, அதாவது இந்தியா எப்படி சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நமக்கான அரசியலமைப்பை உருவாக்குனாங்க, இந்தியாவுக்கான சட்டம் என்ன, ஒவ்வொரு மாநிலத்துக்கான சட்டம் என்ன, உள்ளாட்சிக்கான சட்டம் என்ன, ஊழலுக்கான அமைப்புகள் என்ன, பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன, அப்புறம் நுகர்வோருக்கு உண்டான பாதுகாப்பு என்ன, மனிதனுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன, இது எல்லாத்தையும் தான் அழகாக கொடுத்துருப்பாங்க இதில். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் இருக்குங்களா, இங்கே ஆரம்பிச்சு உள்ளாட்சி அமைப்புகள் அவ்வளோதான்பா. இந்த முதல் 4 லைன்லேயே கிட்டத்தட்ட 60 to 70% கொஸ்டின்ஸ் கவர் ஆகிடும்பா. அவ்வளோதான். இந்த முதல் இவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லைனில் முதல் 4 லைன் 3 லைன் தான், 4 கூட 1 2 3, ஓகே 4 லைன். இந்த முதல் 4 லைனை நீங்கள் கவர் பண்ணாலே போதும், எவ்வளோ 60லேருந்து 70% கொஸ்டின்ஸ் அதிலே கவர் ஆகிடும். மீதி இருக்கக்கூடிய 30% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மீதி வந்து எல்லா லைனுமே. புரியுதுங்களா? ஸோ அப்போ எதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா இது எல்லா விஷயமே நம்ம வந்து கரெக்டாக படிக்கும். எல்லா டாப்பிக்குமே உற்று நோக்கணும் அவசியம் கிடையாது. எக்ஸாமில் கொஸ்டின் அதிகமாக வரக்கூடிய டாபிக் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3 அப்படின்னும் போது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஆக்சுவலாக இதுவுமே பழைய சிலபஸில் இந்தியன் ஹிஸ்ட்ரியும் பண்பாடும் ஒரு யூனிட்டாக இருந்துச்சு, இந்திய தேசிய இயக்கம் ஒரு யூனிட்டாக இருந்துச்சு. இப்போ 2 என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றா சேர்த்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க.
ஓகே, ஓல்டு ஹிஸ்ட்ரி மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே ஹிஸ்ட்ரியா மாத்திட்டாங்க. அதில் எவ்வளோ கொஸ்டின் வச்சிருக்காங்க? 10 கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, இதில் ஆரம்பிச்சு செகண்ட் இங்கே முடியுது பார்த்தீங்களா? அவ்வளோதான்பா இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் வரும். இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும், அதுக்கப்புறம் இந்த லைன் இந்திய பண்பாடு, சாரி இங்கேருந்து ஆரம்பிச்சு இவ்வளோ தான் ஹிஸ்ட்ரி பழைய சிலபஸில். மீதி எல்லாமே ஐஎன்எம்பா. இதுலேருந்து ஆரம்பித்து ஐஎன்எம்னா என்ன சார்? புதுசு வந்து கேட்பீங்க. இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதாவது இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. ஓகேவா? அதாவது இந்தியா வந்து ஆங்கிலேயருக்கு உள்ள வந்து ஆங்கிலேயருக்கு இந்தியா விட்டு வெளியே போன வரைக்கும் இருக்க ஒரு டாபிக் எல்லாம் படிக்கிறது தான் என்னது? இந்திய சுதந்திர போராட்ட வரலாறு. ஓகே, அதுக்கு முன்னாடி இந்திய ஆட்சி ராஜாக்களை பற்றி படிக்கிறது ஹிஸ்ட்ரி. அவ்வளோதான்பா. இந்தியன் ஹிஸ்ட்ரியும் அதை ஓல்டு ஹிஸ்ட்ரியும் மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் சேர்த்து தான் இதில் கொடுக்க போகிறாங்க. ஓகேவா? நம்ம யோசிப்போம், சார் அப்போ ஹிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின், ஐஎன்எம் 5 கொஸ்டின் கேட்பாங்கன்னா தெரியாது. ஹிஸ்ட்ரியில் 3 கொஸ்டின் கேட்டு ஐஎன்எம் 7 கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஹிஸ்ட்ரியில் 7 கொஸ்டின் கேட்டு ஐஎன்எம் 3 கொஸ்டின் கேட்கலாம். எப்படி கேட்பாங்க யாருக்கும் தெரியாது. ஆனால் கேட்கக்கூடிய கொஸ்டின் 10 கொஸ்டின் இதில் தான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து எந்த டாப்பிக்குமே ஒதுக்க முடியாது. எல்லா டாப்பிக்கும் நீங்கள் கம்பல்சரி படிச்சு தான் ஆகும். ஓகேங்களா? அடுத்தது ஜாகிரபி. ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 மொத்தமாக 5 கொஸ்டின் தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் சொல்லலாம் இல்லையா, பங்காளி ஒரு காலத்தில் எப்படி இருந்த பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தில் வந்து அஜித் சார் பார்த்து வந்து ரோபோ சங்கர் வந்து கேட்பார். அதே மாதிரி தான் ஒரு காலத்தில் ஜாகிரபின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு கடல். ஃபிசிக்கல் ஜாகிரபி படிக்கணும், அதுக்கப்புறம் இந்தியன் ஜாகிரபி படிக்கணும், அப்புறம் தமிழ்நாடு ஜாகிரபி படிக்கணும். இவ்வளோ படித்தா 8லேருந்து 10 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது நம்ம ஃபிசிக்கல் ஜாகிரபி படிக்க போகிறது கிடையாது. இந்தியன் ஜாகிரபி மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். ஓகே, அதுவும் நம்ம 10th புக்கில் அந்த 7 லெசன் ப்ளஸ் வந்து 11th 12th இருக்கக்கூடிய அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படித்தா போதும். ஓகேவா? நான் கவலைப்படாது, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சார் என்னென்ன புக்கெலாம் கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. நான் ஒரு வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ வரக்கூடிய ரீசெண்டாக 2026 உண்டான எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய வேர் டு ஸ்டடியை ரெடி பண்ணி கொடுக்குறேன். அந்த வேர் டு ஸ்டடியை நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, அதில் வந்து என்னென்ன லெசன் நீங்கள் படிக்கின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அவ்வளோதான்பா. சரி, இது வந்து நம்ம 10th புக்கு தான். 10th புக்கில் இந்த 5 லெசனை தான் இங்கே டாப்பிக்காக கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, ப்ளஸ் 11th 12th இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதாவது இயற்கை பேரிடர், அதை நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். ஓகேவா? கேட்குற 5 கொஸ்டினில் 4 கொஸ்டின் நம்மளால் சாலிடாக போட முடியும். ஓகேங்களா? ஒரு கொஸ்டின் கிட்ட புக்கை தாண்டி தான் போகிறாங்க. அதை நம்ம வந்து 11th 12th புக்கை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க, இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம். ஓகேங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்க்கக்கூடிய முதல் யூனிட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸுடைய பொது அறிவியல். மொத்தமாக 5 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம எப்படி வந்து விஸ்வாசம் டைலாக் சொன்னேன், அது ஜாகிரபியோட சயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பொருந்தும். ஏன்னா நீங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் சயின்ஸ் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க, குரூப் 4 கொஸ்டின் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் இருக்கும்பா. 16லேருந்து 18 கொஸ்டின் கிட்ட சயின்ஸ் மட்டுமே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் ஃபிசிக்ஸு, அப்புறம் 4 கொஸ்டின் கெமிஸ்ட்ரி, அப்புறம் 4 கொஸ்டின் ஜுவாலஜி, அப்புறம் 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பாட்னி அப்படின்னா பிரிச்சிருப்பாங்க. இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து சயின்ஸ் 5 கொஸ்டின் தான். என்னது? 5 கொஸ்டின் சயின்ஸு. ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாபிக் இருக்கிறதுலே அதிகமான டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ டாபிக் கொச்சன்னு இருக்கும். மொத்தமாக ஒரு 30லேருந்து 35 டாபிக். இது கம்மியாக இருக்குது. இதை நம்ம உள்ளே போய் சப் கிளாஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 35 டாபிக் கிட்ட கவர் ஆகும். அவ்வளோ டாபிக் படித்தா தான் இந்த 5 கொஸ்டின் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்னா அதிகமான டாப்பிக்கு ஆனால் கம்மியான மார்க். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கம்மியாக படிக்கணும், அதிகமாக படிக்கணும். ஆனால் அதிகமான மார்க்குடைய டாப்பிக்கை ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஓகே, அதனால தான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த முதல் 3 யூனிட்டை ஒமிட் பண்ணிடுங்க. அதாவது 1, 2, 3 ஒமிட்னா இப்போ தேவையில்லை, அதான் தள்ளி வச்சுக்கலாம். ஓகேவா? எதை சொல்லியிருக்கேன்? யூனிட் 4, 5, 6, 7 இதை மட்டும் படித்தா எவ்வளோ சொன்னேன்? 80 கொஸ்டின். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே சார். இப்போ இந்த 4 கொஸ்டின் சொல்லி ஜிகேல இந்த 4 யூனிட்ல நான் எந்த யூனிட் சார் ஃபஸ்ட்டு படிக்கட்டும்? மேக்ஸை நீங்கள் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம், இல்லை நான் எக்ஸாம் கிட்ட வரும்போது மேக்ஸ் நீங்கள் இன்னிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான். மேக்ஸ்ன்றது ஜிம்முக்கு போகிற ஸ்டூடெண்ட் மாதிரி. ஓகே, இப்போ நீங்கள் பாடி பில்டாகனு நினைக்கிறீங்க. ஓகேவா? மிஸ்டர் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடத்த போகிறாங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் போது அந்த போட்டி நடத்தக்கூடிய ஒரு மாதத்துக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் போகணுமா? இன்னிலேருந்து நீங்கள் ஜிம்முக்கு போனால் தான் வரக்கூடிய ஆணவ போட்டியில் ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இது வந்து ஜிம்முக்கு உடற்பயிற்சி செய்கிற மாதிரி டெய்லியுமே இன்னிலேருந்தே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும், மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண இருக்கணும். டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். போட்ட கணக்கே திரும்ப 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 போட்டு பார்க்கணும். ஓகே, இங்கே எல்லாமே கணக்கு தெரியாமல் தோற்று போகலை, தெரிஞ்ச கணக்கு அந்த எக்ஸாம் டைமுக்குள்ளே போட முடியாமல் தோற்று போகிறாங்க நிறைய பேர். அதை தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ மேக்ஸ் இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மீதி 3 டாபிக்ன்றது உங்கள் சாய்ஸ் தான்.
ஓகேவா? சரி எனக்கு பாலிட்டி நல்லா வரும். பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. எக்கனாமிக் நல்லா வரும். எக்கனாமிக் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி பாலிட்டி, எக்கனாமிக் கொஞ்சம் டேட்டா அதிகமா இருக்கும். ஹிஸ்ட்ரினா ஓரளவுக்கு நான் அப்படியே யூனிட் 6னா ஈஸியா ஓட்டிட்டு போயிடுவேன். ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் ஜாலியா போயிடும். யூனிட் 6 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? இது இல்லையா? எதுன்னு ஸ்டார்ட் பண்ண ஒரு குழப்பமா இருக்கா? சீட்டு குலுக்கி போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? பல முக்கிய முடிவுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட்டுல தான் முடியுது. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் அதே மாரி தான். ஸோ தமிழ் என்ன பொறுத்தவரைக்கும் வந்து யூனிட் 1லேருந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டர். ஏன்னா, 4ல 1 பங்கு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு யூனிட்லேருந்து கேட்கறாங்கன்னா, அத தாண்டி மத்த யூனிட் நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்ல. அப்படி படிச்சா நம்ம தான் முட்டாள். அப்ப அந்த 25 கொஸ்டின ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். 6 மாசம் இருக்கா? 1 மாசம் இல்ல 1 1/2 மாசம் டைம் எடுத்தாச்சும் அந்த 25 கொஸ்டின் நம்ம தயாராகணும். 25 கொஸ்டின் ஒரு கொஸ்டின் குறையக்கூடாது. அந்த மாரி மெனக்கெட்டு படிக்கணும். அது எக்ஸாம்ல 25 வருது, 24 வருது, 23 வருது, 20 கூட வரட்டும். ஆனா நாம 25 கொஸ்டின் தயாராகணும். இத மட்டும் குறிக்கோளா இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி டாபிக்ல வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து சைட் பை சைடா யூனிட் 7 படிக்கிறது நல்லது. இப்ப திருக்குறளா? இப்பத்துலருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட 20 அதிகாரம். ஓகே. ஒரு வாரத்துக்கு 2 அதிகாரம், 3 அதிகாரம் படிச்சா கூட 10 வாரத்துல முடிஞ்சிரும். அதே மாரி தான் இப்போ தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டர்கள் இருக்கு. ஓகேவா? அப்ப தமிழ் அறிஞர்கள் மொத்தமா ஒரு 20 சான்றோர் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒரு வாரத்துக்கு 1 சான்றோர், இல்ல 2 சான்றோர் படிச்சா கூட ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிரும். ஓகே. எல்லாமே நாம செய்யக்கூடிய, நாம எடுக்கக்கூடிய முடிவு தான். அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா நாம எடுத்தோம் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வந்து அது தப்பா தான் போகும். சரிங்களா? ஸோ அதனால வந்து இந்த எக்ஸாம்க்கு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்க சக்சஸ் ஆகணும் அப்படின்னா, நான் சொன்ன சில சஜஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதெல்லாம் சூட்டபிள் ஆகுதோ, அத சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா, நான் வந்து என்னுடைய சஜஷன்ஸ் தான் குடுக்க முடியும். இத அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களே ஏதாவது புடிச்சிருக்கு, இல்ல ஏதாவது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குன்னா, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நான் என்னுடைய அனுபவத்தின் மூலமா கிடைச்ச விஷயத்த வச்சு நான் உங்களுக்கு அத ஷேர் பண்றேன். ஸோ உங்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். அத நீங்க வந்து இன்புட் பண்ணி, ஸோ நான் சொன்ன கருத்து, உங்களுடைய ஓன் கருத்து 2ம் சேர்த்து அதாவது எப்படி சொல்றது? உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்குன்றத நீங்க சூஸ் பண்ணி உங்களுடைய பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு மே 1. ஓகே. உழைப்பாளர் தினம். உழைக்க வேண்டிய நாள். ஓகே. நீங்க உழைக்க தயாராயிடுங்க. ஏன்னா, உழைப்பு மட்டும் தான் உயர்வ தருன்றதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணிக்காதீங்க. நம்ம உழைக்காம ஜெயிச்சிட முடியும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு படிச்சு பாஸ் ஆயிக்கலாம். எக்ஸாமுக்கு கிட்ட வரும்போது நம்ம படிச்சு பாஸ் ஆயிக்கலாம். எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு பாஸ் ஆயிக்கலாம். இந்த முடிவுல மட்டும் தயவு செஞ்சு இருக்காதீங்க. என்னைக்கு நாம படிச்சாலும் நாம வெற்றி அடையணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்னிலேருந்து தொடங்குனா நமக்கு எக்ஸாமுக்கு 1 மார்க் எக்ஸ்ட்ரா கூட வரும்னா, அத படிக்க தயங்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாள் படிக்கல அப்படின்னா, இன்றிலைப்பாருவோம் வென்றிருந்தால் வழி என்னென்னவாகுமோ ஓரிருவில். இனி நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போறேன்னா, நாளைக்கு நீங்க போகக்கூடிய பாதையே மாறி இருக்கலாம். அந்த பாதையே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கலாம். ஒரு நைட்ல ஓவர் நைட்ல எவ்வளோ விஷயம் மாறுது உங்களுக்கே நல்லா தெரியும். ஓகேவா? அதனால அத புரிஞ்சு, தெரிஞ்சு, அறிஞ்சு அதுக்கேத்தா மாரி படிக்க பாருங்க. அதுக்கேத்தா மாரி உங்கள தயார்படுத்திக்கோங்க. சரிங்களா? சரி ஓகே. ஸோ இந்த குரூப் 4 எக்ஸாம்க்கு உண்டான சிலபஸ பார்த்தீங்கன்னா, டீப் அனலைசிஸ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுத்தாச்சு. கீழ இருக்க அந்த டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஃப்ரீக்வென்ட்டா கொஸ்டின் வந்த டாபிக்க மட்டும் ஹைலைட் பண்ணி, நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பா நம்ம டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்றேன். அத ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து தனித்தனியா நீங்க வந்து நோட்ஸ் எடுத்தோ, அல்லது புக் எல்லாம் கலெக்ட் பண்ணியோ படிக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது சிலபஸ் ஓரியன்ட்டா அல்லது எக்ஸாம் ஓரியன்ட்டா டவுட் இருக்குன்னா, தாராளமா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. தேங்க் யூ.